வெல்கம் டு வெற்றி இலக்கு டிஎன்பிசி தமிழ். நம்ம இலக்கியம் பார்த்துட்ருக்கோம். இலக்கியத்தில் அறநூல் தொடர்பான செய்திகள் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நாலடியாக நான் வீடியோ போட்டிருக்கேன். செகண்ட் வந்து நான்மணிக்கடிகை ஷார்ட்ஸ் வீடியோவாக போட்டிருக்கேன். தேர்ட் வந்து பழமொழி 400 அப்படின்ற ஒரு நூல் பார்க்க போகிறோம். இலக்கணம் நிறையா நான் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். அதில் வெற்றி இலக்கு டிஎன்பிசி தமிழ் அந்த சேனலில் போய் போனீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோ நிறைய இலக்கணம் போட்டிருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். நம்ம இலக்கியத்தில் இருக்கக்கூடிய இப்போ தேர்ட் பழமொழி 400 என்ற ஒரு நூலை நம்ம இப்போ பார்க்கலாம். பழமொழி 400 ஆசிரியர் மூன்றுரை அரையனார். இயற்பெயர் தெரியவில்லை. மூன்றுரை என்பது அவருடைய ஊர் பெயர். அரையனார் என்பது அவருடைய குடிப்பெயர். காலம் கிபி 4ஆம் நூற்றாண்டு. அதிகாரங்கள் 34. பாடல்கள் 400 வெண்பாக்கள் இருக்குது. நூலின் வேறு பெயர்கள் என்னன்னு பாருங்கள். 1 பழமொழி 400, 2 உலக வசனம், 3 சொலவடை, 4 முதுமொழி, 5 முதுச்சொல். சொலவடை என்பது நாட்டுப்புற சொல் அப்படி சொல்லுவாங்க. முதுமொழி இதோட வேறு பெயர் பார்த்தீங்கன்னா திருக்குறள். முதுச்சொல், இந்த முதுச்சொல் இடம்பெற்ற ஒரு நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். முதுச்சொல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பழமொழி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் பண்ணத்தினா நாட்டுப்புற பாடல் சொல்லுவாங்க. அடுத்தது இதோடைய செய்யுள் வரிகள் நம்ம பார்க்கலாம். செய்யுள் வரிகளில் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆற்றுணா வேண்டுவது இல். ஆற்றுணா வேண்டுவது இல். செகண்ட் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம். தேர்ட் ஆற்றவும் கற்றார் அறிவுடையார். ஃபோர்த் நாற்று செய்யும் செல்லாத நாடில்லை. ஃபிஃப்த் நுணனும் தன் வாயால் கெடும். நுணனும் என்பது தவளை. தவளை தன் வாயால் கெடும். சிக்ஸ்த் நாய் பெற்ற தெங்கம்பழம் அப்படின்னு. சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய கல்வியின் சிறப்புன்னு என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய பழமொழி 400 அதோடைய செயல் வரிகள் நம்ம பார்க்கலாம். பாருங்கள். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்று செய்யும் செல்லாத நாடில்லை. அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுணா வேண்டுவது இல். யார் எழுதியிருக்காங்க? மூன்றுரை அரையனார். இதோடைய சொல் பொருள் பாருங்கள். ஆற்றவும் என்பது நிறைவாக. தமவேயாம் என்பது தம்முடைய நாடுகளே. ஆறு என்பது வழி. உணா என்பது உணவு. நெக்ஸ்ட் பாருங்கள். இதில் வழிநடை உணவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வழிநடை உணவுனா கட்டுச்சோறு. நாற்றிசை எப்படி பிரிச்சிருக்காங்க பாருங்கள். 4 கூட்டல் திசை. ஆற்றுணா 6 + உணா. இந்த நூல் 18 கீழ்க்கணுக்க நூல்களில் 1 அப்படின்னு சொல்கிறாங்க. ஆற்றுணா வேண்டுவது இல். அதோடைய பொருள் என்னன்னு பாருங்கள். கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படின்னு. 7th நியூ புக்கில் இருக்கக்கூடிய விருந்தோமல் என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய பழமொழி 400 அதோடைய செய்யுள் வரிகள் பார்க்கலாம். மாறி ஒன்று இன்றி வருந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகற்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினாள் ஒன்றுரா முன்றிலோ இல். இது யாருக்குன்னா மூன்றுரை அரையனார். மூன்றுரை அரையனார். இதோடைய சொல் பொருள் பாருங்கள். மாறி என்பது மழை. வருந்திருந்த வறண்டிருந்த. புகவா உணவாக. நல்கினாள் கொடுத்தால். முன்றில் அப்படின்னா வீட்டின் முன் இடம், அதாவது திண்ணை. மடமகள்னா இளமகள். இன்னொரு முக்கியமான ஒரு செயல் வரியில் இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். அதில் பாருங்கள். ஃபர்ஸ்ட் புலம் மிக்கவரை புலமை தெரிதல். புலம் மிக்கவருக்கே புலனாம் அப்படின்னு ஒரு செயல் வரி. செகண்ட் பாம்பும் அறியும் பாம்பின் கால். இது செகண்ட் தேர்ட் குலவிச்சை கல்லாமல் பாகப்படும் அப்படின்னு ஒரு செயல் வரி. இதோட பழமொழி 400 இருக்கிற ஒரு நோட்ஸ் நான் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் ஒன் முதுமொழி காஞ்சி நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் நூல் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். தேங்க்யூ.